உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, ஏசாயா 41:10, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இன்னைக்கு எக்கச்சக்க உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. எக்கச்சக்கமான உதவிகள். என்னால் எதுவும் தனியாக செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டீங்களா தேவன்கிட்ட? எக்கச்சக்கமான உதவிகள் கிடைக்குது. தேவன் உங்களை தாங்குவார். அவர் பலப்படுத்த போகிறார். உங்களை ஃபஸ்ட்டு பலப்படுத்த போகிறார். ரொம்ப வீக்காக இருந்தால் எப்படியாவது நம்ம அவங்கள ஸ்ட்ராங் ஆக்கணும்னா சூப்லாம் போட்டு கொடுத்து எப்படியோ ஸ்ட்ராங் ஆக்கிடுவோம்ல. தேவனும் அப்படி உங்களுக்கு எப்படியாவது பலப்படுத்தணும் அந்த நோக்கத்தோடு வந்திருக்கார். ஐயோ, இருக்கிற வேலையை பார்த்தா தலை சுற்றுது, இதெல்லாம் எப்படி முடிப்பேன்னு சொல்கிறீங்களா? உங்களை வலது கரம், தேவனுடைய வலது கரம் உங்களை தாங்கும். இருக்கிற பிரச்சனைகள் இவைகள் எனக்கு கீழே தள்ளுது, பயமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? தேவன் உங்களை தாங்குவார். எக்கச்சக்க உதவிகள் செய்வார். இந்த வியாதி எனக்கு கீழே தள்ளுது, நான் மேலே எழுந்து வரணுன்னு தான் ஆசைப்படுறேன். தேவன் நீங்கள் மேலே எழுந்து வருவதற்காக உதவி செய்வார். சரிங்களா? ஒரு தடுமாற்றம் இருக்குதுல்ல, ஐயோ எனக்கு ஒரு தடுமாற்றம் இருக்குது. உங்கள் தடுமாற்றங்களுக்கு உதவி வருது. நீங்கள் எந்த இடத்துல தடுமாறுறீங்களோ அங்கே தேவன் உங்களை பலப்படுத்துவார். இது எப்படி செய்கிறது அப்படின்னு திணறிட்டு இருக்கீங்களா? அந்த இடத்துல எக்கச்சக்க உதவிகள் வருது. தேவனுடைய வலது கரம் உங்களை தாங்கி பிடிக்கும். அதனால் பயப்படாதீங்க. தேவன் உங்களை தாங்கி பலப்படுத்துவார். இதெல்லாம் கண்டிப்பாக என்னால் தனியாக செய்ய முடியாது சொன்னீங்களா? அதனால் தேவன் உங்களுக்கு எக்கச்சக்க உதவிகள் செய்வார். எவ்வளோ உதவி வேணால் கேட்டு வாங்கிக்கோங்க. தேவன் தாராளமாக இன்றைக்கி உதவி செய்வார். அவர் உங்களை திரும்பவும் நிலை நிறுத்துவார். திரும்பவும் மேலே ஏறி எழுந்திருக்க செய்வார். எப்படியாவது எழுந்துக்கலாம்னு நினச்சா என்னால் எழுந்துக்க முடியலங்க. அதுக்கு தான் தேவன் வராரு. உங்களை எழுப்பி விடுறதுக்காக, உங்களை தாங்குவதற்காக தேவன் வராரு. சரிங்களா? கண்டிப்பாக எழுந்துடுவீங்க. உங்கள் மோசமான இடத்துலேருந்து எழுந்து நின்றுவீங்க. தேவன் பலப்படுத்துவார். எக்கச்சக்க உதவிகள் செய்திருவார். சரிங்களாங்க? யோபு இருக்காங்களே, ஃபஸ்ட்டு இந்த பிசாசு சாத்தான் இருக்கான்ல, ஃபஸ்ட்டு அவனை பிடிச்சி தள்ளினான் தேவனுடைய பர்மிஷன் கேட்டு. அப்போ யோபு சரி, தேவன் தான் எனக்கு பிள்ளையை கொடுத்தார், தேவன் தான் இந்த தொழிலை கொடுத்தாரு, போனது போகட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் தான் கொடுத்தார், கர்த்தர் தான் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம்லாம் சொல்லிட்டு தன்னை தானே எழுப்பி கொண்டான். தானே எழுந்து நின்றுட்டாங்க. தானே எழுந்து நின்றுட்டு சலூனில் போய் மொட்டைலாம் அடிச்சுட்டு, சரி இனிமேல் நடக்கிற வேலையை பார்ப்போம், இனிமேல் என்ன பண்ணலாம் செய்யலாம்னு நினச்சா, அடுத்தது யோபு 2:1 பாருங்களேன். பின்னொரு நாளில் சாத்தான் எங்கே போகுது? திரும்பவும் தேவன்கிட்ட பர்மிஷன் கேட்க போகுது. ஒரு தடவை பிடிச்சி தள்ளிட்டான், அவன் எழுந்து போயிட்டான், அங்கே போய் மொட்டை அடிச்சிட்டு இருக்கான், திரும்பவும் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறான். தேவனே இன்னொரு தடவை தள்ளி விட்டுறேன் போய் பர்மிஷன் கேட்குது சாத்தான். போய் எப்படிப்பட்ட சாத்தான் பாருங்கள், பிசாசு எப்பேற்பட்டது பாருங்கள். நீங்கள் எழுந்து நிற்கிறது அதுக்கு பிடிக்காது. கவனமாக இருங்க. தேவன் இன்னைக்கு தாங்குவார் உங்களை. யோபுவை அடுத்த தடவையும் பர்மிஷன் கேட்டு தள்ளி விட்டுச்சு. எதில் தள்ளி விட்டுச்சு? வியாதியில் தள்ளி விட்டுருச்சு. அப்போ யோபுவால் எழுந்துக்க முடியல, தானே எழுந்து நிற்க முடியல. இப்போ தேவன் வந்தார், உதவி செய்தார், எழுந்திருக்க வைத்தார், மேலே எழுப்பினார் அவனை. எக்கச்சக்க உதவிகள் செய்தாருங்க அவர். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, அப்புறம் தெரிஞ்சவங்க எல்லாருமே அவன் தொழில் தொடங்குவதற்கு உதவி செய்தாங்க. தேவனும் எக்கச்சக்கமாக பலத்தினால் அவனுக்கு நிறைய பலம் அதிகமாக கொடுத்தார், பலப்படுத்தினார். வீக்காக இருந்தால எல்லா பக்கமும் வியாதியை சுகமாக்கி அவனுடைய தொழிலை நிறுத்தி எக்கச்சக்கமாக பலப்படுத்தினார். பெரிய பணக்காரனாக மாற்றினார். அந்த இடத்துல உங்களை எதுக்கு கொண்டு வராருன்னா நிலை நிறுத்துவதற்காக தான் இன்றைக்கி வராரு. எக்கச்சக்க உதவிகள் செய்வார். நீங்கள் நிலை நிற்கப்படணும், நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு இடத்துல நிற்கணுன்னுக்காக தான் அவர் உங்களுக்கு எக்கச்சக்க உதவிகள் செய்வதற்காக வராரு. உங்களை பலப்படுத்துவார், தாங்குவார். பயப்படாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா.
சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் அதிகமாக பலப்படுத்த போகிறீங்க, எக்கச்சக்க உதவிகள் செய்ய போகிறீங்க, தாங்கி நிறுத்த போகிறீங்க. திரும்பவும் உங்கள் பிள்ளைங்க அப்படியே நிலை நிறுத்தப்படுவாங்க. அதற்காக நன்றி. மேலே எழுந்து வந்துடுவாங்க. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகளும், பரம்பரை வியாதிகளும் சரியாகுவதாக. சாமி, மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? பரலோகத்துக்கு வரதுக்கு ஆசைப்படுறோம். அடிச்சு உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை சுத்தமாக்கி பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியமானத்தில் உங்களை பார்க்க நாங்கள் பறந்து வருவோம், உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. சாமி, உமக்கு நன்றி அப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாய் வாழ்வது கூடாத விஷயம். அதுக்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 3வது கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலச்சவன் கிளம்பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.